அன்பான பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காணொளியில் சந்திப்பதையொட்டி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை குறித்து ஆண்டவரின் வார்த்தையிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒரு நாள் இயேசு சதுசேயரை சந்திக்கிறார். சதுசேயர் எப்படியாவது இயேசுவை தோற்கடிக்க வேண்டும் என்று ஒரு கடினமான கேள்வியை கேட்குறாங்க. உயிர்த்தெழுதலை குறித்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இயேசு ஞானத்தோடு விடை கொடுத்து அதிலே வெற்றி பெறுகிறார். இதை அவதானித்த பரிசேயர், நாங்களும் எப்படியாவது ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டு இயேசுவை வாயடைக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இயேசுவிடம் வந்து இவ்வாறு பேசுகிறார்கள். போதகரே, ரபி, திருச்சட்ட நூலில் முதன்மையான கட்டளை எது என்ற கேள்வியை அவர்கள் கேட்கிறாங்க. இயேசுவே, திருச்சட்ட நூலிலே ரொம்ப சிறந்த கட்டளை எது என்ற கேள்வியை இயேசுவிடம் கேட்கிறார்கள். பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்கள் இயேசு சொன்ன விடையை குறித்து தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் திருமறையை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 22வது அதிகாரம் 34வது வசனம் தொடக்கம் அடங்கி இருக்கிற பகுதியில் 37வது வசனத்தில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். அவர் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து. இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. அன்பான பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்கள் சிந்திக்க போற தலைப்பு, கடவுளை நேசி, உன்னை நேசி, உன் அயலானை நேசி. லவ் காட், லவ் யோர் செல்ஃப், லவ் ஒன் another. இயேசுவிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டவுடன் இயேசு தடுமாறி போகவில்லை. இயேசு இணைச்சட்ட புத்தகத்திலே இருக்கிற ஒரு 6வது அதிகாரத்திலே திருமறையிலே உள்ள விடையை சொல்லுகிறார். அவர் தான் சொல்லுகிறார், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடத்திலே அன்பு செலுத்து. ஆகவே கடவுள் சொல்றார், இதயத்தோடு உள்ளத்தோடு மனதோடு கடவுளை அன்பு செலுத்து. அவர் சொல்லவில்லை என்ன அன்பு செலுத்துன்னு இயேசு சொல்லவில்லை. கடவுளை, இந்த உலகத்தை படைத்த கடவுளை, எங்க எல்லாரையும் படைத்த கடவுளை இதயத்தோடும் உள்ளத்தோடும் மனதோடும் அன்பு செலுத்து என்று அழைக்கிறார். பிள்ளைகளை, எப்படி நாங்கள் கடவுளை நேசிக்கலாம், கடவுளுக்கு அன்பு செலுத்தலாம்? முதலாவதாக, கடவுளுக்கு நமது வாழ்விலே முதல் இடத்தை கொடுத்தல் அவரை நேசித்தல் ஆகும். நம்ம செய்ய போகிற காரியத்தில், செய்யும் காரியத்தில் எல்லாவற்றிலும் கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்க நாங்கள் அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகளே, இந்த உலகத்தை நாங்கள் சுற்றி முற்றி பார்க்கும் போது, இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது, இந்த பிஸியான உலகத்தில் வாழும்போது கடவுளுக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்க தவறுகிறோம். ஆகவே திருமறை சொல்லுகிறபடி முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் மனதோடும் கடவுளை நேசிக்கணும்னா கடவுளுக்கு முதலிடத்தை கொடுக்கணும். கடவுளோடு அதிகமாக பேச வேண்டும். ஜெபத்தோடு கடவுளோடு பேச வேண்டும். அது மாத்திரமல்ல, கடவுளுடைய குரலுக்கும் நாங்கள் செவி சாய்க்க வேண்டும். மூன்றாவதாக, மிக முக்கியமான காரியம், கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நன்மையான முறையிலே நடக்கும் போது கடவுள் எங்களை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். கடவுள் எங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார். ஆகவே இந்த வாலிப காலத்தில் இருக்க நீங்க முதலாவதாக கடவுளை நேசிக்க வேண்டும். இரண்டாவது, உங்களை நீங்க நேசிக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ரொம்ப அழகாகவும் அவருடைய திட்டத்துக்கு அமைவாகவும் சிறப்பாக படைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் சொல்வது போல, உங்கள் உடல் கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு ஆலயம். இதில் புனித ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வாழும் ஒரு ஆலயமாக உங்களுடைய உடல் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் உங்களை அன்பு செலுத்தலாம்? செல்ஃப் லவ். எப்படி நீங்கள் உங்களை நேசிக்கலாம்? உங்களுக்கு விருப்பமான நன்மையான காரியங்களை நீங்கள் செய்யணும். விசேஷமாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, நிறைய நேரம் இருக்கும்போது நல்ல இசையை நீங்கள் கேட்கலாம். அழகான நல்ல இசை கருவிகளை வாசிக்க நீங்கள் பயிற்சி பெறலாம். நல்ல புத்தகங்களை வாசிக்கலாம். உங்கள் மனதை அமைதிப்படுத்தலாம். சந்தோஷமாக குடும்ப உறவுகளோடு நேரத்தை செலவழிக்கலாம். குழுவாக சேர்ந்து விளையாடலாம்.
ஆகவே நீ எதை செய்தாலும், உண்டாலும் குடித்தாலும், நீ எதை செய்தாலும் ஆண்டவருக்கு மாட்சியாக அதை செய் என்ற வார்த்தையின்படி உங்க உடலை பயன்படுத்தி உங்களை நேசித்து இந்த வாலிப காலத்துல நீங்க வாழ அழைக்கப்படுறீங்க. அப்ப பிள்ளைகளே, உங்களை நீங்க அதிகமா நேசிக்கணும். ஐயோ நான் இப்படி பிறந்துட்டேனே, என் உடல் இப்படி இருக்கே, என் முடி இப்படி இருக்கே என்று நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாம, கடவுள் உங்களை அழகாக படைத்திருக்கிறார். ஒவ்வொருவருமே சிறப்பாக படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே ரொம்ப சந்தோஷமாக உங்க நாட்களை கடவுளுக்குள்ளால வாழ கடவுள் உங்களை அழைக்கிறார். மூன்றாவதாக அயலானை நேசி. அன்பானவர்களே, இந்த இடத்துல 2 கப் இருக்கு. இந்த கப்ல இருந்து கப்புக்கு ஊத்துறேன், ஒண்ணுமே இல்லை. இந்த கப்ல இருந்து இந்த கப்புக்கு ஊத்துறேன், ஒண்ணுமே இல்லை. இரண்டுமே வெறுமையாக இருக்கிறது. உங்களை நீங்க நேசிக்கும் போது தான் உங்கள் அன்பு உங்களிலே நிறைந்து வழியும் போது தான் அதை நீங்க மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம். நீங்க வெறுமையா இருந்தா மற்றவருக்கு நிறைவான அன்பை உங்களால் கொடுக்க முடியாது. ஆகவே உன் அயலானையும் நேசி என்று இயேசு சொல்வது, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி. அவருக்கு அன்பு செலுத்து, அவர் மேல் இரக்கம் காட்டு, தேவையோடு உள்ளவர்களை சந்தி, பகிர்ந்து கொள் என்று கடவுள் அழைக்கிறார். இப்போ நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்க, உங்கள் மனதில் நல்ல விதைகளை ஆண்டவர் விதைக்கிறார். ஆகவே கடவுளை நேசிக்கணும், உங்களை நேசிக்கணும், அயலாரையும் நேசிக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீங்க. கண்களை மூடி செபிப்போம். கடவுள் இந்த வார்த்தைகளுக்கு கூட உங்களை பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் செபிப்போமாக. கிருபையான ஆண்டவரே, உங்களை அதிகமாக நேசிக்க, எங்களை நேசிக்க, அயலாரை நேசிக்க நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. எமது ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் உமக்கு முதலிடத்தை கொடுக்க, எமது வாழ்வை நல்வழியில் நடத்த, மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க, மற்றவர்களுக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.